பகத்சிங் அவருடைய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த பட்டினி போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர்கள், இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கின்ற தலைவர்கள், நம்முடைய புரட்சி பாரதம் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் இந்த பட்டினி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் மொழியை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீதிமன்றத்திலே வாதிக்கும் பிரதிவாதிக்கும் அவன் பேசுகின்ற மொழி தெரிந்திருக்க வேண்டும். நீதிபதியாக இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற தீர்ப்புகள் வழக்கறிஞர் மற்றும் வாதி பிரதிவாதி இவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அடிப்படையில் தான் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே பல மாநிலங்களிலே அந்தந்த மாநில மொழிகள் வழக்காடு மொழியாக இருக்கின்றது. இங்கே பேசிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக குஜராத்திலும் மேற்கு வங்கத்திலும் கர்நாடகாவிலும் அந்தந்த மாநில மொழிகள் வழக்காடு மொழியாக இருக்கின்றது. இந்தி பேசுகின்ற மாநிலத்திலும் வழக்காடு மொழியாக இந்தி இருக்கின்றது. ஆனால் இது தமிழ் பாரம்பரியமாக தமிழ் இருந்திருக்கின்ற, உலகத்தில் பல்வேறு நாடுகளிலே பறந்திருக்கின்ற மொழி. பல நாடுகளிலே ஆட்சி மொழியாகவும் இருக்கின்ற இந்த தமிழ் மொழி இன்னும் கூட தமிழகத்தில் ஆட்சி மொழியாக வரவில்லை நீதிமன்றத்தில் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. நடந்திருக்கின்ற இந்த சிறப்பான போராட்டம் சட்ட அமைச்சர் கூட இதில் எங்களுடைய பங்கு இருக்கின்றது, நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று ஆதரித்து சென்றிருக்கிறார்கள். கடந்த 2006 11 வரை நடந்த அன்றைய ஆட்சியில் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றிருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்தில் ஆட்சி மொழியாக தமிழ் வர வேண்டும் என்று. அதற்கு பின் வந்த அரசும் அதை ஆதரித்திருக்கின்றது. ஆக தமிழகத்தில் ஆண்டிருக்கின்ற திமுக, அதிமுக போன்ற அரசுகள் எல்லாம் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. இங்க இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள், அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. ஆனால் இதற்கு நீதிமன்றம் முடிவல்ல. இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அழுத்தம் கொடுக்கணும், அல்லது கடிதம் மூலமாக கொடுத்து குடியரசுத் தலைவர் தான் அதை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த சூழலை உடனடியாக இந்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையோடு இன்றைக்கு இந்த போராட்டம் முடிவல்ல. இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற போராட்டம். இதற்கான விடிவு இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றுதான் இன்றைக்கு முடித்திருக்கிறார்கள். ஆகவே தோழர் வழக்கறிஞர் பகத்சிங் அவருடைய தலைமையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த புரட்சி உண்மையாக இது மாநிலமெங்கும் இது பரவி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதை போல் இது கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும் என்று வழக்கறிஞர் பகத்சிங் அவருடைய தலைமையில் இருக்கின்ற இந்த வழக்கறிஞர்களுக்கு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.